அனைவருக்கும் வணக்கங்கள். திரு குகேஷ் என்ற இளைஞர் 18 வயது நிரம்பிய இளம் வயதுடையவர். அவர் சதுரங்க போட்டியிலே வென்று சாதனை புரிந்துள்ளது மக்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. சனாதன வழியைத்தான் அவர் பின்பற்றுகிறார். சனாதன வழியை பின்பற்றும் இளைஞர்கள் எல்லோருமே சாதனையைத்தான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டுத் துறையிலே இந்தியாவிற்கும் பெருமையை தேடித் தருகிறார்கள். வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட கடலூர் மக்களும் பண்ருட்டி மக்களும் யாருமே தங்களை வந்து பார்க்கவே இல்லை என்று வேதனைப்படுகிறார்கள். அரசியல்வாதிகள் எல்லோருமே எட்டி கூட பார்க்கவில்லை என்கிறார்கள். சோஷியல் ஒர்க்கர்களும் பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களும் அவர்களுக்கு உதவி புரிந்தார்கள் என்று கூறுகிறார்கள். பாய்கள் எல்லாம் கொடுத்தார்களாம். சாப்பாட்டு பொட்டலங்களையும் கொடுத்து 3 நாட்கள் அவர்களுக்கு உதவி செய்தார்களாம். இந்த தகவல் எந்த பேப்பரிலுமே வரவில்லை என்று மக்கள் அங்கலாய்க்கிறார்கள். திரு EVKS என்ற காங்கிரஸ்காரர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டார். மக்களோ ஈரோடை சேர்ந்த அவரை பார்த்து ஒழிந்தான் சனியன் என்று பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்கிறார்கள். ஏனென்றால் தொகுதி பக்கமும் வரவில்லை, மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை என்பதே அவர்கள் குற்றச்சாட்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதன் விளக்கம் ஒரே நேரத்தில் தேர்தல் வைப்பதால் செலவுகள் எல்லாம் கம்மியாகும், மக்களின் வரி பணம் வீணாகாது என்பது. இதை உணர்ந்த கருணாநிதி அவர்கள் அந்த திட்டத்தை ஆதரித்தார். ஆனால் மகன் ஸ்டாலினோ அதை எதிர்க்கிறார். துண்டு சீட்டிலே யாரோ எதையோ எழுதி கொடுத்து விட்டால் அதையே முயலுக்கு 3 கால் என்று பிடித்து கொள்ளுகிறார். தந்தைதான் அதனை ஆதரித்தார் என்பதே தெரியாமல் தந்தையின் திட்டத்தை எதிர்க்கும் ஒரே மகன் இவர்தான் உலகத்திலே என்று மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஊழல் செய்வதில் கில்லாடி ஸ்டாலின் 8 மடங்கு பாய்கிறார். 16 அடி பாய்கிறார் மகன் உதயநிதி ஸ்டாலினாம். சபரீசன் மாப்பிள்ளை 32 அடி ஊழல் செய்வதிலே பாய்கிறாராம் என்று மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஆக ஊழல் மட்டுமே அவருக்கு நன்கு தெரியும். நாட்டை காப்பாற்ற அதை எப்படி கொண்டு செல்வது, காப்பாற்றுவது, திட்டங்கள் வகுப்பது பற்றி ஒன்றும் தெரியாது என்று மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மோடி அரசு கொண்டு வந்தது என்று நினைத்து மண்டையை குழப்பிக் கொள்ளுகிறார்கள் DMKவினர் என்று மக்கள் பேசிக்கொள்ளுகிறார்கள். விண்ணுலகத்தில் இருந்து கருணாநிதி அவர்கள் திரு ஸ்டாலினை பார்த்து, மகனே இதனை நான் தான் கொண்டு வந்தேன், நீ தயவு செய்து வெறுக்காதே என்பது போல ஒரு கடிதம் சமூக வலைதளத்திலே வருவது போல மக்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள். அவ்வளவு வெகுளியாக இருக்கிறார் ஸ்டாலின். எதையும் தெரிந்து கொள்ளாமல் காலத்தை ஓட்டுகிறாராம். என்ன செய்வது, மக்களின் தலைவிதி அவர்கள் அனுபவிக்கிறார்கள். வரும் காலங்களிலே மோடி அரசாங்கமே இதனை கையில் எடுக்கும். எதை? தமிழகத்தை என்று மக்கள் பரவலாக பேசிக்கொள்ளுகிறார்கள். ஆக ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்துவிடும். எல்லாவற்றையும் தமிழ்நாட்டிற்கு பார்த்து பார்த்து மோடி அரசாங்கம் செய்யும் என்று மக்கள் நம்பிக்கையுடன் பாரத் மாதா கி ஜெய் என்கிறார்கள். நன்றி, வணக்கம்.